இப்போ தான் நம்ம கடைக்கு தேங்காய் பாறை வந்ததுங்க. எல்லாமே தூண்டில் பாறை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பாறையே இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லையா? இந்த வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். இவனை வெள்ளையன்னே சொல்லலாங்க. சும்மா வெள்ளை வெள்ளையன்னு அப்படி தான் வந்திருக்கான். அவ்வளோ சைஸாக இருக்கான். இதை நீங்கள் கோலா உருண்டை செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ஃபிஷ் ஃபிங்கர் போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். குழம்பு வச்சாலும் தேனு தாங்க. வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஒரு பிஸ்கட் மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. அடுத்தது கடல் விராலுங்க. சும்மா 3 கடல் விராலும் கொஞ்சமாக வெள்ளைக்கிழங்க வந்திருக்குங்க. எப்பொழுதுமே நம்மளுக்கு ஒரு சீசனுக்கு ஒரு மீன் கிடச்சா அதை அனுபவிக்கணுங்க. அது தேங்காய் பாருங்க. அடுத்தது காளா. பெரிய காளாவாக வேணுமா இருக்குங்க. சின்ன காளாவாக வேணுமா இருக்குங்க. காளாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவ்வளோ ருசியாக இருக்கும். இது சீசன் தான். சீசன் கிடைக்கும் போது வாங்கிக்கணுங்க. அடுத்தது கொடுவாங்க. சும்மா கொடுவாலாம் எப்படி இருக்கான் பாருங்கங்க. இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி கொடுவாலாம் போன்லெஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது வஞ்சரங்க. எல்லாமே தூண்டில் வஞ்சரம். சும்மா சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் மின்னிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு சைஸான வஞ்சரம்லாம் குழம்பு ரோல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. அடுத்தது மீடியம் சைஸு இறாலு எஸ்என்னுங்க. இன்றைக்கி மீடியம் சைஸும் இருக்குது, பெருசும் இருக்குங்க. இது எல்லாமே மீடியம் சைஸு. இது எல்லாமே மல்லிப்பட்டினம் இறாலு. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரிங்க. அடுத்தது வேதாரண்யத்துலேருந்து வந்த எஸ்என்னும் டைகருங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இதுவும் குழம்புக்கும் வறுவலுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்பொழுதும் நம்ம இறாலை வெரைட்டியாக கொண்டாந்து குவிச்சிருவோங்க. சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்குது பாருங்கங்க.